இயக்கம் ஒன்றிணைந்தால் அனைவருக்கும் வாழ்வு. பழனிசாமி முதல்வராக முன்மொழிந்து தேர்தல்கள் பல சந்தித்தோம். அனைத்திலும் தொடர் தோல்விகளை தான் பெற்றோம். ஒற்ற தலைமை கொண்டு தனிப்பெரும் தலைவராகி ஆளுமை செலுத்தி விடுவேன் என திட்டமிட்டு நிர்வாகிகளை தூண்டிவிட்டு கட்சியை கைப்பற்றி அதிமுகவை அபகரித்து போலி பொதுச் செயலாளரான பிறகும் நினைத்தது நடக்கவில்லை. அதிகாரம் செலுத்தி ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு இவர் ஆளுமையான தலைவரும் இல்லை. சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் என கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அனைவருக்குமான தலைவராக நினைத்து மாற்று கட்சியினரை கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார். ஆனால் கூட்டணிக்கு ஒரு கட்சியும் வரவில்லை. எடப்பாடி என்றாலே தோல்விதான் என அனைவரும் அறிந்த ஒன்று. காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்க்க எடுத்த முயற்சி தோல்வி. நாம் தமிழர் கட்சிக்கு தூதுவிட்டும் தோல்வி. ராமதாஸ் அவர்களின் வீடு தேடி சென்று கூட்டணிக்கு அழைத்து பார்த்தும் தோல்வி. கம்யூனிஸ்ட் திருமா கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சி அனைத்திலும் தோல்வி. தேமுதிகவை இவர் அழைத்து பார்த்ததும் பழனிசாமியின் துரோகத்தை அவர்கள் நினைத்து பார்த்ததும் தோல்வி. இப்படி எடப்பாடியின் அனைத்து திட்டமும் தோல்வியடைந்தது. இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி ஒரு நம்பிக்கை வாய்ந்த தலைவரோ ஆளுமை மிக்க தலைவரோ இல்லை. தமிழகத்தில் எந்த கட்சியும் தங்களுடன் கூட்டணிக்கு வராததால் 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்தார். இதனை தனித்துவமான தலைவரான அம்மாவுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசமான தெரியாதவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாணியில் எடப்பாடி செல்கிறார் என இவர்களே தங்களை தேற்றிக் கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைத்து வெற்றி பெற்றவர். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்றால் கூட்டணி கட்சியினரால் அலுவலகம் நிறைந்தது. வெற்றி என்பது உறுதியானது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை ஆளுமை இல்லாத பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. திமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடாது என தமிழக மக்கள் அனைவரும் மக்கள் இயக்கமான அதிமுகவுக்கு வாக்களித்தனர். ஆனால் தற்போது அபகரிப்பை மட்டுமே தனது அடையாளமாக கொண்ட பழனிசாமியை தொண்டனும் மக்களும் நம்ப தயாராக இல்லை. பழனிசாமியின் செயல்பாடுகள் தலைவருக்கான தரத்தோடு இல்லை. இதனாலேயே இயக்கம் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. தொடர் தோல்வியை தவிர்க்க இயக்கம் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். இயக்கம் ஒன்றிணைந்தால் வாழ்வு, இல்லையெனில் அனைவருக்கும் தாழ்வுதான்.